Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject Introduction to Non-Destructive Testing for analyst exam November-December 2025. The subject code is OML 351 and it is 2021 regulation. In this video, we will see unit-wise discussion, important question discussion, and question paper discussion for this particular subject, Introduction to Non-Destructive Testing. So before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. In the subject வந்து பாத்தீங்க அப்படின்னா 2021 regulation ஆட் பண்ணிருக்க சப்ஜெக்ட் அண்ட் கொஞ்சம் வந்து வேகா இருக்கும் கான்செப்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு யூனிட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா ஷோர்ஷனா நீங்க ஒரு 4 கொஸ்டின்ஸ் படிக்கணும். ஒரு சில ஏரியாஸ்ல கண்டிப்பா 5 கொஸ்டின்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்ற கொஸ்டின்ஸ் சாய்ஸ் இல்லாம படிங்க so that you can easily clear this paper. So with this we start this particular subject. We'll start with unit wise discussion. Unit wise discussion la பாத்தீங்க அப்படின்னா first இதுல வந்து இந்த visual testing is very important. Visual testing ஓட கான்செப்ட் என்ன, அதோட பிரின்சிபல் என்னன்றது நல்லா படிச்சுக்கோங்க. And similarly NDT, non-destructive testing, this is very important concept. So the visual testing and as well as NDT ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த visual testing பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதோட மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் மெத்தட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே டைரக்ட் and இது ரெண்டுமே இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் மெத்தட்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த லிக்விட் penetrant inspection, அதோட பிரின்சிபல் அட்வான்டேஜ் லிமிடேஷன், சிமிலர்லி இந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகல் இன்ஸ்பெக்ஷன் உடைய பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன், அண்ட் இது இல்லாம இந்த மேக்னடைசேஷன் மெத்தட்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கீ ஏரியாஸ். அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப வாஸ்ட் கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து இந்த எடி கரண்ட் டெஸ்டிங் பேஸ் பண்ணி இருக்கிற கான்செப்ட்ஸ் நல்லா தெளிவா படிச்சுங்க. கன்ஃபார்மா அதுல ஒரு கொஸ்டின் வரும். சிமிலர்லி இந்த தெர்மோகிராஃபி பிரின்சிபல் and அதோட டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் என்ன, கான்டாக்ட் மெத்தட்ஸ், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் மெத்தட்ஸ், அதை ஃபுல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் சிமிலர்லி இங்க இன்ஃப்ராரெட் தெர்மோகிராஃபி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் வெரி வாஸ்ட் சிலபஸா இருக்கும் இங்க. ஸோ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இந்த டைம் ஆஃப் ஃபிளைட் டிஃப்ராக்ஷன் TOFT டெக்னிக் அண்ட் சிமிலர்லி இந்த ஸ்டடி ஆஃப் ABC ஸ்கேன் பிரசன்டேஷன், அண்ட் முக்கியமா வந்து இத பாத்தீங்க அப்படின்னா இந்த அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் மெத்தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்ஸ் எக்கோ மெத்தட் அண்ட் ஃபேஸ் வேரிங் டெக்னிக்ஸ் வந்து முக்கியமா கேட்கக்கூடிய கொஸ்டின். அண்ட் சிமிலர்லி இந்த AE சிக்னல்ல என்ன சிக்னல் இருக்கு, அதுல பாராமீட்டர்ஸ் என்ன இருக்கு அப்படின்றது நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் ரேடியோகிராஃபி டிஜிட்டல் ரேடியோகிராஃபி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். கண்டிப்பா அதை ஃபுல்லா பார்த்துக்கோங்க. And problems in shadow information, shadow formation, and similarly in the X-ray and gamma ray concepts நல்லா clear பார்த்துக்கோங்க. And textbook பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த textbook பால்டேவ் லாச் ஜெயக்குமார், இந்த புக் வந்து நான் நடுவுல லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த புக்கை வந்து யூஸ் பண்ணி படிங்க. so that உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஏரியாஸ் வந்து கவர் ஆகும் சிலபஸ்ல. அண்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா as I said before, unit 1 பொறுத்த வரைக்கும் visual testing the principal material attributes and as well as environmental factors, and அதுக்கு பேரலா வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட்ஸ். இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான क्वेश्चन. இந்த விஷுவல் டெஸ்டிங் படிக்கும் போது ஒரே क्वेश्चन தான். விஷுவல் டெஸ்டிங் படிக்கும் போது அந்த பிரின்சிபல் மெட்டீரியல் ஆட்ரிபியூட்ஸ் இல்லாம அதோட மெத்தட்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மெத்தட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் மெத்தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. And unit 2 பொறுத்த வரைக்கும் as I said இந்த 3 क्वेश्चन பார்த்தாவே போதும். Right, liquid penetrant inspection, magnetic particle inspection and magnetization methods, இந்த மூணுமே நல்லா பார்த்துக்கோங்க. கன்ஃபார்மா இந்த மூணு பார்த்தாவே போதும். இது ஜஸ்ட் வாட் இஸ் வாட் நான் பார்த்துக்கோங்க. பார்ட் 3 ல கேட்கிறேன். சிமிலர்லி யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூனிட் 3 ல சிலபஸ் ரொம்ப வாஸ்ட். சோ கண்டிப்பா இந்த 4 क्वेश्चंस நீங்க படிக்கணும். தெர்மோகிராஃபி, அதோட பிரின்சிபல் என்ன, டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் என்ன, கான்டாக்ட் மெத்தட், நான் கான்டாக்ட் மெத்தட் அண்ட் சிமிலர்லி ஆக்டிவ் அண்ட் பாசிவ் மெத்தட்ஸ், அண்ட் எடி கரண்ட் டெஸ்டிங் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்றது, அண்ட் லிக்விட் கிறிஸ்டல் கான்செப்ட், அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன், அண்ட் முக்கியமா இந்த இன்ஃப்ராரெட் தெர்மோகிராஃபி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். ரைட்,
ஸோ 4 கொஸ்டின் படிக்கணும்னால இந்த 3 கொஸ்டின் நல்லா பார்த்துட்டு இன்ஃப்ராரெட் தெர்மோகிராஃபி வாட் இஸ் வாட்னாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அகைன் யூனிட் 4 வந்து ரொம்ப வாஸ்ட். கன்ஃபார்மா இங்க நீங்க 5 கொஸ்டின்ஸ் படிக்கணும். ஏன்னா ரொம்ப நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பல்ஸ் எக்கோ இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ஸ் ஃபார் அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் அண்ட் சிமிலர்லி அதுலயே டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஃபேஸ் அரே டெக்னிக் இது ரெண்டுமே அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் மெத்தட்ஸ் தான். கன்ஃபார்மா அதை ஃபுல்லா படிங்க. 2 கொஸ்டின் படிங்க. அண்ட் அக்வாஸ்டிக் எமிஷன் டெக்னிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுல வந்து ஏஇ சிக்னல், ஏஇ வேவ் ப்ரொபகேஷன், ஏஇ பேராமீட்டர்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. And similarly, this is also very important question. TOFD technique, time of flight diffraction technique, and study of ABC scan presentation. Right? In the study of ABC presentation, what is what now go through பண்ணிக்கோங்க. But இந்த 4 question நல்லா பார்த்து. And unit 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா imaging modalities, film radiography, digital radiography, various stages of film processing, and problems in shadow formation, எக்ஸ்ரே அண்ட் காமா ரேஸ் இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பா இந்த 4 கொஸ்டினும் படிச்சிருக்கேன் யூனிட் 4 பொறுத்த யூனிட் 5 பொறுத்த வரைக்கும். ரைட். அண்ட் பார்ட் சி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எந்த யூனிட்ல இருந்து வேணா பார்ட் சி கேட்கலாம். ரைட். ஸோ அதனால இந்த யூனிட்ல தான் வரும் அப்படின்னு இல்லை. நான் சொல்ற கொஸ்டின்ஸ் சாய்ஸ் எல்லாம் படிங்க. அண்ட் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்னதுதான். நான் சொன்ன கொஸ்டின்ஸை பாத்தீங்கன்னாலே உங்களால ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் எழுத முடியும். அது இல்லாம விட்ட கொஸ்டின்ஸ்லாம் வாட் இஸ் வாட் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1 எடுத்தீங்கன்னா லைட் சோர்சஸ் அண்ட் லைட் ஸ்பெஷல் லைட்டிங். அண்ட் சிமிலர்லி யூனிட் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லிமிடேஷன் டைம் டெவலப்பர்ஸ். ரைட். அண்ட் சிமிலர்லி வந்து இந்த அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், டிமேக்னடைசேஷன், இன்டர்பிரிட்டேஷன், எவல்யூஷன் ஆஃப் டெஸ்டிங் இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா the instrumentation methods applications, right, and electromagnetic spectrum in the types of arrangement applications இதெல்லாம் go through பண்ணுங்க. ரைட். யூனிட் 1 இந்த கான்செப்ட் நம்ம விட்டுருப்போம். கான்செப்ட் ஆஃப் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் இதெல்லாம் விட்டுருப்போம். அதெல்லாம் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் சிமிலர்லி யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாஸ் கெய்சர் எஃபெக்ட், ஏஇ டிரான்ஸ்யூசர்ஸ், ரைட், அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் இதெல்லாம் go through பண்ணுவோம். அண்ட் சிமிலர்லி இங்க இமேட், கப்லன்ஸ், ப்ரோப்ஸ் இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இந்த இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, எக்ஸ்போஸ் சார்ட்ஸ், பெனட்ரோமீட்டர்ஸ், சேஃப்டி இன் ரேடியோகிராஃபி இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அண்ட் நவ at last you will see the question paper discussion. So question paper discussionல வந்து we have taken November December 2024 question paper எடுத்துருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்ட் ஏ எல்லாமே. Mention the objectives of non-destructive testing. Name the list of optical aids used for visual inspection. Dwell time and developing time. Magnetic particle inspection used to detect internal defects. 2 conditions of applicability of thermography. How the depth of penetration of eddy current. List the factor influencing acoustic wave propagation. What are the factors to be considered in selection of transducers? Radiography testing, film and filmless X-ray techniques எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். அண்ட் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் டெக்னிக்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட். சிமிலர்லி நான் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தட்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 2 ஸ்பிளிட்-அப்ஸ் கேட்டிருக்காங்க. ரெக்கமெண்ட்ஸ் ஆஃப் பெனட்ரன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெனட்ரன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் மேக்னடைசேஷனோட பிரின்சிபல் டைப்ஸ் கேட்டிருக்காங்க. சர்க்குலர் அண்ட் லாங்கிடியூடினல் மேக்னடைசேஷன். Similarly, 13 பாத்தீங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் தெர்மல் இமேஜிங் அண்ட் இமேஜிங் தெர்மோகிராஃபி டெஸ்ட்ல கேட்டிருக்காங்க. டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் ஆர் ஜெனரேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் எட்டி கரண்ட். எட்டி கரண்ட் டெஸ்டிங்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் பல்ஸ் எக்கோ மெத்தட் கேட்டிருக்காங்க டைரக்ட் 13 மார்க்ஸ்ல. அண்ட் அதுக்கு பேரலா பாத்தீங்கன்னா டிரான்சியன்ட் சிக்னல் இன் ஏஇ, கண்டினியூஸ் சிக்னல் இன் ஏஇ டைரக்ட் ஸ்பிளிட்-அப்ஸ் கேட்டிருக்காங்க. And unit 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரேடியோகிராஃபி இமேஜிங் டெக்னிக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் இதுல வந்து இது கொஞ்சம் இன்டைரக்டா கேட்டிருக்காங்க. ரைட். அண்ட் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபிலிம் ப்ராசஸிங் அண்ட் டெவலப்மெண்ட். அண்ட் சிமிலர்லி வந்து பார்ட் சி பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஃபெக்ட்ஸ் டிடெக்டர் யூஸ் பண்ணி ஒரு சினாரியோ பேஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட். யூனிட் 3ல இருந்து. அண்ட் சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து அக்வாஸ்டிக் எமிஷன் டெஸ்டிங். அக்வாஸ்டிக் எமிஷன் டெஸ்டிங் வந்து நம்ம
யூனிட் 2லயே நம்ம தெளிவா பார்க்க சொல்லியிருப்போம், ரைட்? ஸோ அதெல்லாம் வந்து கன்ஃபார்மா பார்த்து வச்சுக்கோங்க. சாரி, அக்வாசிக் எமிஷன் டெக்னிக் யூனிட் 4, ரைட்? ஸோ இந்த யூனிட் 4, யூனிட் 5 இதெல்லாம் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஏன்னா பார்ட் சி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 3லயுமே வந்து நம்ம வந்து இந்த மெத்தட்ஸ் எல்லாம் படிப்போம். மேக்னடைசேஷன் மெத்தட்ஸ் அண்ட் சிமிலர்லி வந்து இந்த மெத்தட்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து யூனிட் 2 அண்ட் சிமிலர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 4ல இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ஸ், ரைட்? அந்த வெல் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. So today what we have seen is we have seen important questions for this particular subject, introduction to non-destructive testing. I believe this video will be very useful for you. All the very best, my dear students. Thank you.